ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் துக்கங்களாலும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களையும் இழந்து விடுவாயோ என்று என் மனம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பேன். ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து உன் வாழ்க்கையை துளைத்துவிட பார்க்கின்றாய். என் பிள்ளையே, உன் அருகில் நான் இருக்கும் பொழுது ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து வருந்துகின்றாய்? வருத்தப்படுவதால் உன் உடல்நிலை சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இழந்தும் காணப்படுகின்றாய். என் குழந்தையே, நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். வீணான கவலைகளையும் உன் எதிர்காலத்தை பற்றிய வீணான கவலைகளையும் விட்டுவிடு. சந்தோஷமாக இரு குழந்தையே. நேர்மையோடும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருப்பது போலவே வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் அதோடு நான் உனக்கு கூறும் அறிவுரைகளையும் உன் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. நான் நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன். அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புத்தான். அதை கடந்துதானே செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதில் போட்டுக்கொண்டு ஏன் வேதனைப்படுகிறாய் குழந்தையே? அதை உன்னிடத்தில் இருந்து எடுத்துவிடு. கஷ்டத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டால் அவை உன்னை சூழ்ந்து கொண்டு ஆட்கொள்ள தொடங்கிவிடும். உன் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான காரியங்களையும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கின்றது. கஷ்டங்களை நினைத்து வருந்துவதை விட உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களையும் நினைத்து மகிழ்ச்சியாய் இருக்க பழகிக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாமல், முகம் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடும் சந்தோஷத்துடனும் சந்திக்க கற்றுக்கொள். இவ்வளவு நாட்களை நீ வீணடித்தது போதும். உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பை தருகின்றேன். அதை சரியாக பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழு. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, உன் தலை தாழ்த்தி கண்ணீர் வர வைத்தவர்களை நான் சும்மா விட மாட்டேன். என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்களை விரைவில் உன் கால்களில் விழுந்து கதற வைப்பேன். உனக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நிச்சயம் நான் விரைவில் பதிலடி கொடுத்தே தீருவேன். என் பிள்ளைக்காக நான் அனைத்தையும் செய்வேன். என் குழந்தையே, படைத்த எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று. உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்றும் எனக்கு தெரியும். தளராதே. எக்காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுவரை உன் பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடம் பல முறை முறையிட்டும் இருக்கின்றாய். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் ஒன்றும் செய்யவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாய். என் பிள்ளையே, எனது செயல்பாடுகள் உனக்கு தெரியாது. உன் கண்ணீரை வர வைத்தவர்களை நான் சும்மா விடுவேன் என்று நினைக்காதே. விரைவில் அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன். சற்று பொறுமையாக காத்திருந்து பார். அவர்களை பற்றி இனி நினைக்காதே. அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நன்றாகவே தெரியும் எனக்கு. என் பிள்ளையே, சில சமயங்களில் உனக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நீ கருத்தில் கொண்டு வாழ முயற்சி செய். உன்னால் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உனக்கு ஏற்றவாறு மாற்ற முயற்சி செய்து வாழு. கற்றுக்கொள். இதுதான் உன் சிறந்த வாழ்க்கைக்கான ரகசியம். மற்றவர்கள் உன்னை மனம் கலங்க வைக்கும் போது தன்னுடைய துணைக்கு யாரும் இல்லையே என்று துவண்டு போகாதே. நீ அப்படி துவண்டு போகும் சமயத்தில் உன் அருகில் ஏதாவது ஒரு ரூபத்தில் துணையாக நிச்சயம் வருவேன். பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதிலிருந்து உன்னை மீண்டு வர வைப்பேன். உன் அம்மா இருக்க நீ எதற்கும் கலங்காதே.
உன் பிரச்சனையை என்னிடம் ஒப்படைத்து விடு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வேண்டுதல் வீண் போகாது. நிச்சயம் எல்லாம் சிறிது காலம்தான். அதற்கு பின் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். காத்திரு தங்கமே, நான் இருக்கின்றேன். உன்னை கைவிட மாட்டேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.